ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு விமலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து சமையல் வீடியோ இல்லைங்க. இன்றைக்கி வந்து நான் எங்கள் ஊருக்கு போயிருந்தேங்க. ஒரு ஜோலியாக ஊருக்கு போயிருந்தேங்க. எங்கள் ஊரில் வந்து எங்கள் தோட்டத்தை எல்லாம் வந்து ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தேங்க. ரொம்ப பசுமையாக ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த வெயிலுக்கு ரொம்ப குளுன்னு இருந்ததுங்க. அங்கே இருக்கிறதுக்கே விட்டுட்டு வர மனசே வரல. அவ்வளோ சூப்பராக குளுன்னு இருந்தது. எல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு, இது நான் பிறந்து வளர்ந்த தோட்டங்க. இது எங்கள் ஊர் நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப பசுமையாக இருந்தது. எல்லா இடமும் நல்லா சுற்றி பார்த்துட்டு, கத்திரி செடி இருந்தது, இந்த வெட்டி வேர் செடி இருந்ததுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் அவரை செடி எல்லாமே இருந்ததுங்க. எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நல்லா பசன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா சூப்பராக இருந்ததுங்க. அதை அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தோம். சுற்றி பார்த்துட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோங்க. நானும் என் தங்கச்சியும் போயிருந்தேங்க. என் தங்கச்சி தான் அவங்க, அந்த வைலட் கலர் சேரீ போட்டிருக்கிறவங்க என் தங்கச்சி தான். அவங்களும் கூட வந்திருந்தாங்க. அதான் அவங்களையும் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இங்கே போய் அந்த வாழை மரமெல்லாம் இருந்ததுங்க. எல்லாம் தென்னை மரம் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய இந்த மாமரம் கூட இருந்துச்சுங்க. மாமரத்துலாம் நிறைய காய் பிடிச்சிருந்தது. எல்லாம் முருங்கை மரமெல்லாம் எல்லாம் வெட்டி விட்டுருப்பாங்க போல் இருக்குது. நல்லா தலைன்னு தலைஞ்சிருக்குதுங்க. நல்லா பசன்னு. இதெல்லாம் எருமைக்கு போடுற புல்லுங்க. எருமை மாடெல்லாம் சாப்பிட்ற அந்த கட்டை புல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த சாப்பிட்றது. அதுக்கு போட்டிருக்குறாங்க. என் தங்கச்சியும் நானும் 2 பேருமே அப்படியே அந்த தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு வந்தேங்க. இந்த மாமரத்தில் நல்லா காய் பிடிச்சிருந்துச்சுங்க. அப்படி அந்த மாமரத்தை பார்த்துட்டு, இந்த முருங்கை மரமெல்லாம் வெட்டி விட்ருக்குறாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் என் தங்கச்சி நல்லா வெட்டி விடுங்காட்டிக்கு எவ்வளோ நல்லா தலைஞ்சிருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதில்ல அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் நின்று பேசிக்கிட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த மாமரத்தில் தான் காய் பிடிச்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க என் தங்கச்சி. நல்லா காய் பிடிச்சிருக்குதுங்க. கொத்தாக காய் பிடிச்சிருக்குது. இந்த காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் காயாக இருக்கிறதுனால நாங்கள் பறிச்சுக்கிட்டு வரல. இன்னும் பழுக்கலை, அதனால் நாங்கள் பறிச்சுக்கிட்டு வரலைங்க. இங்கே தட்டு போரெல்லாம் போட்டிருக்குறாங்க. அந்த தட்டு வந்து எருமை மாட்டுக்கெல்லாம் வேணுங்கிறதுக்காக நிறையா அந்த சோளம் போட்டிருக்குறாங்க. இது பயிரெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசானோன்னா அறுத்து போர் போட்டு வச்சுக்குவாங்க, மாடு எருமையெல்லாம் சாப்பிட்றதுக்காக. அப்படியே பார்த்துட்டு ஒரு வீடியோ எல்லாம் தோட்டத்தில் சுற்றி பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு நல்லா குளுன்னு இருந்ததுங்க. அங்கே அந்த இடத்துல இருக்கிறதுக்கே அவ்வளோ குளுன்னு இருந்தது இந்த வெயிலுக்கு. அதுக்கும் இது வந்து எலுமிச்சம்பழம் மரங்க. நல்ல எலுமிச்சங்காயும் நிறையா பிடிச்சிருந்தது. பூ பிஞ்சு எல்லாம் நிறையா பிடிச்சிருந்தது. அப்படியே பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அப்படியே எல்லாம் முருங்கை மரம் வச்சுருக்குறாங்க. நிறைய முருங்கை மரம் வச்சுருக்குறாங்க, தோப்பு மாதிரி. அப்படியே பார்த்துட்டு வந்தாச்சுங்க. அப்படியே அந்த கடை இந்த நேராக இருக்குது வேறு ஜீவிகா சூப்பர் மார்க்கெட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு பக்கம் போகிறேங்க. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என் சின்ன பையன் வந்திருக்கிறானுங்க. பெங்களூரில் இருக்கிறான். ஹாய் சொல்லு விக்கி. வந்து நாங்கள் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போகிறோங்க. சரி, ஹாய் ஹாய். பாத்தியா? ஏண்டா புதுசாக ஒரு ஆள் வந்தால் பழைய ஆளை மறந்துடுவீங்களா? ஹாய், இங்கே பாருங்க, வீடியோவில் பாருங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். அது யார்? அது என்ன பண்ணுறீங்கப்பா? அந்த மாஸ்கை கழட்டுடா. கழட்ட மாட்டேன்.
எங்க பட்டன் தான் எங்க தக்காளி குப்பில போட்டாங்க அம்மா கட்டி கூட நான் குப்பையில போட்டேன். அம்மா ரித்துக்குட்டி பாய் சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? ஹாய் மட்டும்தான் சொல்லுவியா, பாய் சொல்ல மாட்டியா? சரி ஹாய் சொல்லுங்க. அவ்வளோதான். எங்க ஹாய் வந்து கொஞ்சம் நேரம் எங்கள் தங்கச்சி வீட்டில் இருந்துட்டு என் தங்கச்சி பொண்ணு பேத்தி எல்லாம் இருந்தாங்க. எல்லாம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு டின்னர் முடிச்சுட்டு கிளம்பி வந்தாச்சுங்க. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு வந்து இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பொம்மை பாவம்.